Welcome to Riya's Recipes and Tips. Eat healthy, stay strong. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சிக்கன் பிரியாணி சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர், அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா. நான் எப்போவுமே TMG பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து நம்ம TMG மசாலா யூஸ் பண்ணி கமகமன்னு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு குட்டி தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கல்பாசி, ஏலக்காய், 2 கிராம்பு. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இவ்வளோதான் தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி சிம்பிளாக ரொம்ப ஈஸியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குக்கர் வந்து சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடாயிடுச்சு. இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கீ வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடான உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு குட்டி தக்காளி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண உடனே பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம TMG பிரியாணி மசாலா பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட சேர்த்து சிக்கனை வந்து நல்லா பரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படியே வந்து வதங்கட்டும். அப்போ மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கி குக் ஆகும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தேவையான அளவு சால்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரைஸ் குக் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குழையாமலும் நமக்கு கிடைக்கும் பிரியாணி. சிக்கன் குக் ஆகிற டைமில் நம்ம TMG ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். The TMG products are TMG turmeric powder, TMG coriander powder, TMG red chilli powder, TMG sambar powder, TMG KULAMBU chilli powder, TMG veg gravy masala, TMG mutton masala, TMG chicken masala, TMG fish curry masala, TMG RASAM powder, TMG idli dosa powder, TMG ATTA flour, TMG biryani masala. 9952504666 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்ம TMG மசாலா ஆர்டர் பண்ணலாம். இந்த கப்புக்கு 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கலஞ்சி 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம்.
இப்போ சிக்கன் குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் வாட்டர் வந்து நம்ம சிக்கன் குக் ஆகும்போது ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரிமைனிங் 1 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக குலையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக நம்ம டிஎம்ஜி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.